ஹே காய்ஸ், இப்ப ரீசெண்டா 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் பயாலஜி எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இப்ப நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்க தான் இருக்கும் நமக்கான ஆன்சர் கீ. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டத்தையுமே வந்து நான் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மேட்ச் த காலம்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இதுல கரெக்டா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்போசிட் சூப்பர் போஸ்டு ஃபைலோ டாக்ஸி. இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் சிடிஎம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டிக்கசைட் ஃபைலோ டாக்ஸி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோலோட்ரோபிஸ் இதுதான். அதுக்கப்புறம் டெர்னேட் ஃபைலோ டாக்ஸி அப்படிங்கிறது நெரியம். ஓல்டு ஃபைலோ டாக்ஸி அப்படிங்கிறது அலமெண்டா. ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். The term dash is used to name the fossil plants. Fossil plantsக்கு வந்து நம்ம நேம் எந்த டேர்ம் யூஸ் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபார்ம் ஜெனீராவை யூஸ் பண்ணி தான் கொடுக்க போறோம். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா C4 plants have most advantages தென் C3 plants. C3 plants விட C4 plantsக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறாங்க. இது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி லாஸ் டியூரிங் போட்டோ ரெஸ்பிரேஷன் இன் C4 plants. C4 பிளான்ஸ்ல வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்போ எனர்ஜி லாஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ போத் அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து ட்ரூ தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆர் யூஸ்டு டு பிரேக் த சீட் டெமோக்ரஸி. சீட் டெமோக்ரஸி வந்து பிரேக் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிகேஷன், இம்பாக்ஷன், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மூணுத்துலயுமே நடக்கும். ஓகேங்களா? கீப்பிங் இன் வியூ த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் மெம்பரேன். Which one of the following statement is correct with respect to the movement of lipids and proteins from one lipid monolayer to others? So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா lipids can rarely flip flow, proteins cannot. இதுதான். The water potential of pure water is water potential of pure water. இதுக்கு வந்து pure water water potential வந்து எப்பயுமே ஜீரோவா தான் இருக்கும். The beta D glucose units in cellulose are linked together by இது எது மூலியமா வந்து லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா B1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் மூலியமா தான் லிங்க் ஆயிருக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன். In spring season, vascular cambium is less active, produced in large number of xylary elements form versus which white cavity of this. ஸோ இதுல வந்து எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன். ஒன் இஸ் நாட் கரெக்ட் பட் 2 and 3 இஸ் கரெக்ட். ஸோ இது மட்டும் கரெக்ட், இது மட்டும் தப்பு. லெஸ் ஆக்டிவ் கிடையாது, மோர் ஆக்டிவ். ஓகே, அதுக்கப்புறம் பாட்னில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தைலோசிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. முடிஞ்சா இந்த 12th கொஸ்டினும் 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசா, ஆக்சின், ஃப்ளோரல் கேரக்டர் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா இதெல்லாமே முக்கியமா பார்த்துக்கோங்க. 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட்டோட டிஸ்டிங்யூஷன், நைட்ரஜன் சைக்கிள், அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட், இந்த கிரிட்டிக் அண்ட் கர்ப் சைக்கிள், இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயாலஜில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க இல்லையா, இந்த 4 கொஸ்டினுமே நமக்கு அதுல இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா அப்லோட் பண்ணிருந்தோம். அதை வச்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஜுவாலஜில இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். The main function of cuboidal epithelium வந்து பாத்தீங்கன்னா secretion and absorption. அதுக்கப்புறம் which of the following have an open circulatory system? Open circulatory system இருக்கக்கூடியது எர்த்வார்ம்க்கு தான். The below animal is belongs to. இதுக்கு ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரு டயக்ராம் வரும். இந்த இடத்துல பேட்டோட டயக்ராம் ஒன்று வரும். அது வந்து எனக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்ல வரும். Which one of the following plasma protein is involved in the coagulation of blood? பிளட் வந்து கோகுலேட் ஆகிறதுக்கு முக்கியமானது அப்படின்னா ஃபைப்ரினோஜன். சலைவா கண்டைன்ஸ். சலைவால வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்கும். இந்த டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் எக்ஸிபிட்ஸ் பை த மைக்ரோஃபேஜ் ஆர் மைக்ரோஃபேஜ் மூலியமா நடக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் டைப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிபாய்டு. விச் ஸ்ட்ரக்சர் இன் த இயர் கன்வெர்ட் ப்ரெஷர் வாஸ் டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ். ஸோ இயர்ல வரக்கூடிய ப்ரெஷர் வாஸ் த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கன்வெர்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவல் விண்டோ.
அதுக்கப்புறம் இதுல வந்து கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது ஸ்டிமுலேட் த செக்ரிகேஷன் ஆஃப் எஃப்எஸ்ஹெச். அதுக்கப்புறம் மேமோட்ரோபின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட் சில்க் செக்ரீஷன். கொனேரியம் அப்படிங்கிறது பைனல் கிளாண்ட் தான், இது கரெக்டாவே இருக்கு. அதுக்கடுத்து இன்சுலின் அப்படிங்கிறது ஹைப்போகிளைசெமிக் ஹார்மோன். கால்சிட்டோரியல், கால்சியம்னாவே போன்ல தானே இருக்கும், அப்போ போன் ஃபார்மேஷன். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஜுவாலஜில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த 14th கொஸ்டின் எல்லாமே முக்கியம். 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இசிஜி, செரப்ரோ ஃபைனல் ஃப்ளூயிட், அப்புறம் டெத். 5 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ரெண்டுமே முக்கியம். ஃபர்ஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். ரைட்டா? ஸோ சொன்ன மாதிரி தான் இதுக்கான உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து நம்ம இங்க ரெடி பண்ணியிருக்கோம். இதுல A to Z எல்லா ஆன்சர்ஸுமே உங்களுக்கு இருக்கு. எதையுமே மிஸ் பண்ண கிடையாது. எல்லா ஆன்சர்ஸுமே கம்ப்ளீட்டா கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்மளோட அபிஷியல் வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். அங்க போயிட்டு போத் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டுத்தையுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்க, பப்ளிக் எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கோசரம் உங்களுக்கான ஆன்சர் கீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்சர் கீஸ் வேணும்னா நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு அவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகேங்களா?